கொஞ்சம் கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க. நீங்க தனியா டீப் ஸ்பேஸ்ல மிதக்குறீங்க. காற்று இல்ல, காத்துக்கு சத்தம் இல்ல, ஹார்ட் பீட் கூட கேட்கல. நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து கேட்கறது இதுதான், ஸ்பேஸ் ரொம்ப சைலண்ட் அப்படின்னு. பட் நான் இப்போ ஒரு ட்ரூத் சொல்ல போறேன். இந்த யூனிவர்ஸ் ஒரு நிமிஷம் கூட சைலண்டா இல்ல. அது ஹம் பண்ணுது, வைப்ரேட் ஆகுது, ஸ்கிரீம் பண்ணுது, விஸ்பர் பண்ணுது. நம்ம காதுக்கு இல்ல, அங்க இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ்க்கு. அப்போ ஒரு டவுட் வரும், ஸ்பேஸ் சைலண்ட்னு எல்லாரும் ஏன் சொல்றாங்க அப்படின்னு. ரீசன் சிம்பிள் தான். சவுண்ட் டிராவல் ஆகணும்னா மீடியம் தேவை. அது ஏர், வாட்டர், மேட்டர் இந்த மாதிரி எதுவானாலும் இருக்கலாம். பட் ஸ்பேஸ்ல ஆல்மோஸ்ட் எதுவுமே இல்லை. அதான் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தாலுமே எந்த சத்தமுமே வராது. அஸ்ட்ரானட்ஸ் கூட ஸ்பேஸ்ல கேட்கறது அவங்க மூச்சு சத்தம் மட்டும்தான். ஆனா இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஹியூமனுக்கு சைலண்ட்னா யூனிவர்ஸ்க்கு சைலண்ட் இல்ல. இந்த யூனிவர்ஸ்ல எதுவும் சும்மா இருக்காது. ஆட்டம்ஸ் வைப்ரேட் ஆகுது, பிளானட்ஸ் வைப்ரேட் ஆகுது, ஸ்டார்ஸ் வைப்ரேட் ஆகுது. இன்னும் ஷாக்கிங்கா சொல்லணும்னா எம்டி ஸ்பேஸ் கூட வைப்ரேட் ஆகுது. சயின்ஸ்ல இதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. நம்ம கேட்கிற வைப்ரேஷன் தான் சவுண்ட். பட் நம்மளால கேட்க முடியாத லேக்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இந்த யூனிவர்ஸ்ல ஃபுல்லா இருக்கு. ஸோ ஸ்பேஸ் சைலண்ட் இல்ல, அது நம்ம சென்சஸ்க்கு அப்பாற்பட்டது. இது தெரியுமா, நம்ம சன் சும்மா லைட் மட்டும் கொடுக்கல, அது கான்ஸ்டன்டா ஒரு சவுண்ட் வேவ் ஜெனரேட் பண்ணுது. சன் உள்ள இருக்கிற மேசிவ் ப்ரெஷர் வேவ்ஸ் பவுன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நாசா அந்த வைப்ரேஷன்ஸை சவுண்டா கன்வெர்ட் பண்ணாங்க. அப்போ என்ன கேட்டுச்சு தெரியுமா? ஒரு டீப் ஹெவி காஸ்மிக் ரார். ஈவன் சன்னுக்கு கூட ஒரு வாய்ஸ் இருக்கு. பிளாக் ஹோல்னா சைலண்ட் மான்ஸ்டர்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஏதாவது ஒரு மேட்டர் அது பக்கத்துல விழுந்தா ஸ்பேஸ் டைம் இட் செல்ஃப் வைப்ரேட் ஆகும். 2022ல சயின்டிஸ்ட் ஒரு பிளாக் ஹோலோட சவுண்டை ரிலீஸ் பண்ணாங்க. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப டீப்பா, கொஞ்சம் பயமா, யூனிவர்ஸ் மூச்சு விடுற மாதிரி இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஈவன் டார்க்னஸ்க்கு கூட ஒரு சவுண்ட் இருக்கு. ரொம்ப பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் மோதும் போது ஸ்பேஸ் இட் செல்ஃப் ரிப்பிள் ஆகும். இதுக்கு பேர் தான் கிராவிடேஷனல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எர்த் அதை டிடெக்ட் பண்ணுச்சு. காதால கேட்க முடியாது, பட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா ரெக்கார்ட் பண்ணாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் எப்போ மூவ் ஆகிட்டே இருக்கு, ஷேக் ஆகிட்டே இருக்கு, வேவ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ சைலன்ஸ் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. நம்ம இயர்ஸ் எர்த்தில் சர்வை பண்ண எவால்வ் ஆன ஒரு டூல். காஸ்மிக் ட்ரூத்தை கேட்க இல்லை. ரியாலிட்டியில நம்மளால கேட்க முடியறது இந்த யூனிவர்ஸோடைய ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யூனிவர்ஸ் நம்ம இமேஜினேஷனை விட ரொம்ப பெருசு, ரொம்ப லவுடர் அப்படின்றது தெரியுது. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூனிவர்ஸ் சைலண்ட் இல்லைன்னா நீங்க எப்பவும் தனியா இல்லை. உங்களோட பாடியில இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் காஸ்மோஸோட ரிதம் கூட வைப்ரேட் ஆகுது. ஸோ யூ ஆர் நாட் அலோன். நீங்க அந்த மியூசிக்கோட ஒரு பார்ட். இந்த யூனிவர்ஸ் ஒரு நிமிஷம் கூட சைலண்டா இல்லை. அது பேசுது, ஆனா நாய்ஸ்க்கு அப்பால் கேட்குற மனுஷங்க கிட்ட மட்டும்தான். உங்க லைஃப் குவைட்டா, எம்டியா, மீனிங் இல்லாத மாதிரி தெரிஞ்சா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இருக்கிற யூனிவர்ஸ் ஒரு செகண்ட் கூட நிக்கல. அப்ப நீங்க மட்டும் ஏன் நிக்க போறீங்க? உங்க ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிங்க, உங்க ரிதமை கிரியேட் பண்ணுங்க, உங்க லைஃபோட சவுண்டை இந்த யூனிவர்ஸ் கூட மிக்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி, சைனிங் ஆஃப் வித் பிரைட். See you in next cosmic journey.